நான் முதல்ல திரு குமார்கிட்டேருந்து வார்த்தை தூங்குறேன். குமார் சார், எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பு நிறைய வந்திருக்குது. இந்த கருத்து கணிப்புகள், ஒவ்வொரு கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளும் மே 4ஆம் தேதி எப்படி எதிரொலிக்கும்? யாருடைய ஆட்சிக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கருத்து கணிப்பெல்லாம் ஒன்றும் எதிரொலிக்காது. கருத்து கணிப்பு இப்போ நம்ம சந்தோஷத்துக்காகவும் திருப்திக்காகவும் கடந்த 2-3 மாதங்கள் கஷ்டப்பட்ட அரசியல் கட்சிகள் நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்து கணிப்பில் வந்திருக்குன்னு அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதற்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 6 கணிப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக போட்டிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது அது அவங்க எந்த ஆஸ்பெக்டில் எந்த சாம்பிளை வச்சு எப்படி எடுத்தாங்கங்கிறத நம்ம உள்ளே போய் அவங்கள இது பண்ண வேண்டாம். அவங்க பண்ணியிருக்காங்க, ரைட், ஓகே. ஆனால் இது தேர்தல் கவுண்டிங் அன்னைக்கு இது எந்த விதமான பிரதிபலிப்பு இது ஏற்படுத்தாது. இல்லை, இதே மாதிரி இருக்காதா? ஏன்னா இவங்களும் ஒரு சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, சாம்பிள்ஸ் எடுத்து தானே எக்ஸிட் போல் சாம்பிள்ஸை தானே நம்ம பார்க்குறோம். இல்லை, இது எப்படி சார்? இது உங்களுக்கு எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும்? இப்போ இருக்கிற தேர்தல் முறையில் பழைய மாதிரி இல்லை, எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு. கேமரா போட்டு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டு சம்மந்தம் இல்லாதவங்க பூத்துக்கிட்டே போக முடியாது. வர்றவங்ககிட்ட நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு பழைய மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப குறைவு. எல்லாமே ஒரு யூகத்தில், ஒரு உத்தியாசத்தில், ஒரு 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 மாதிரி ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்திருக்கிறத பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சீட்டில் இருந்து ஆரம்பிக்குது, ஒரு சீட்டு ஜெயிப்பாருங்குது டிவிக்கே, இன்னொன்று அவர் தான் ஆட்சி அமைப்பார்னு சொல்லுது. இதை நம்ப முடியல. அப்புறம் திமுகவுக்கும் போட்டிருக்க 2 கூட்டணிக்கும் போடுற ஓட்டை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அரசியல் ஆய்வாளராக, ஆர்வலராக, தேர்தலை ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இதில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இல்லை, இதை எப்படி உடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க ஒரு சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இது எப்படி உடையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க எடுத்ததுலேயே நிறைய முரண்பாடு இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி தானே எடுப்பாங்க. இப்போ ஓட்டு போட்டவங்க ஒரே ஆளுங்க தான், தேர்தல் நடந்த இடம் ஒரே இடம் தான், தேர்தல் அதிகாரிகள் அவங்க தான், பூத்து ஏஜெண்டெல்லாம் அவங்க தான், ஓட்டு போட்ட மக்களும் அவங்க தான். எல்லாருக்கும் தனித்தனியாக எப்படி வருது கணக்கு? ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக வருது. ஒருத்தர் 100 சீட்டுன்னா இன்னொருத்தர் 110 இருக்கலாம், இன்னொருத்தர் 90 இருக்கலாம். இப்படி இருந்தால் பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இந்த எண்டில் இருக்குது, இன்னொன்று அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அப்படிலாம் நிறைய வந்திருக்கிறது. நான் அதெல்லாம் குறைத்து மதிப்பிடவில்லை, அவர்கள் பணியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. பட் வரக்கூடிய இவங்க கொடுத்துருக்க கணிப்பு பிரகாரம் பார்த்தா, ஏன் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கணிப்பு வச்சுருக்கேன். நானும் இதை எப்படி அணுகியிருக்கிறேன் என்று நான் யாருடைய ஆட்சி அடுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சி வரும் என்பது என்னுடைய கணக்கு. கூட்டணி ஆட்சி தான் அடுத்தது. அதாவது 118 எதுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்பது என்னுடைய கணிப்பு. நான் இப்போ சொல்லலை, இதே சொல்ல உங்கள் முன்னாலே நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிலவரம் அப்படி தான் இருக்கிறது. விஜய்க்கு 233 தொகுதியிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, மறுக்கவில்லை. 20% ஓட்டு வந்தாலும் அவர் தனியாக ஜெயிக்க முடியாது. ஒரு இடத்துல ஜெயிக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல 35-40 ஒரு இடத்துல அதிகமாக வந்தாலொழி அந்த இடம் ஜெயிக்கும் விஜய்க்கு. இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி போட்டாது என்ன கணக்கில் போட்டாங்க, எவ்வளோ துணிச்சலாக போட்டிருக்காங்கிறதெல்லாம் அவங்க இப்போ 4ஆம் தேதிக்கு பிறகு தான் நம்ம அதை ஸ்டடி பண்ணணும். அதனால அப்படி இருக்குது ஒன்று. இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதே ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி சொல்கிறீங்களா, இல்லை வெளியிலேருந்து மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு உருவாகும்? எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற அணி ஒன்று திமுக கூட்டணி, 2வது என்டிஏ கூட்டணி, 3வது டிவிகே, 4வது சீமான். இதில் யாருடைய கூட்டணி? சீமானுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் 0 போட்டு கொண்டு வந்திருக்காங்க. சிலர் 15 சீட்டு 16 சீட்டு வரும், 15 சீட்டு வரும், எப்படியெல்லாம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி ஏன்னா சீமானுக்கும் சரி திருமாவளவனுக்கும் உள்ள ஓட்டுகள் அவங்க வாயினால தான் போயிருக்கணும். விஜய்க்கு கொஞ்சம் போனாலும் மிச்சம் இருக்கிற ஓட்டு அவங்க வாயினாலே போயிருக்கும். அவங்க பேசின பேச்சு கடைசி இப்போ 2 மாதமாக பேசுனது திருமாவளவனாக இருக்கட்டும். சரி சார், எந்த கூட்டணி ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? திமுக தலைமையிலா இல்லை அதிமுக தலைமையிலா, யாருடைய வரும்? இல்லை விஜய் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாரா? அதாவது திமுகவிற்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. அவர்கள் எல்லாத்தையுமே எல்லா விஷயத்திலும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாட்சி எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கலை. இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் நம்மகிட்ட நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. திரு கருணாநிதி 67லேருந்து எல்லா காலகட்டத்தையும் நம்மளால் சொல்ல முடியும், பேசியிருக்கோம், விவாதித்திருக்கிறோம். இவ்வளவு ஒரு
தரம் குறைந்த ஆட்சி இது வரைக்கும் நான்லாம் பார்த்ததில்லை. எந்த விஷயத்துலையும் ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அதே சமயத்தில் மத்திய அரசு எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கு இந்த அரசு. மத்திய அரசுங்கிறது இந்தியாவினுடைய தலையங்கம், இந்தியாவினுடைய அங்கம், இந்திய பேரரசுன்னு மதித்து அதுகிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு பெறக்கூடியதை தான் எல்லா முதலமைச்சரும். அதெல்லாம் நம்ம நிறைய விமர்சனங்கள் வச்சோம், தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டோம், அது வாக்குப்பதிவில் எதிரொலித்திருக்கோம். இப்போ யாருடைய ஆட்சி? இவ்வளவுக்கு அப்புறமும் மக்கள் வாக்கு செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்ன எக்ஸிட் போல்ல மேக்சிமம் எக்ஸிட் போல் திமுகக்கான நம்பர்ஸை தான் அதிகம் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு கணிப்பு வைப்பாங்க, பணம் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிடலாம், பணம் கொடுத்துட்டா நமக்கு ஓட்டு சாலிடா. இப்பவும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் அப்படி தான் சில கட்சிகள் அப்படி தான் நினைத்து கொண்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை நம்பி தான் இவங்க இந்த எக்ஸிட் போலில் அதையும் நம்பியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என்ன நடந்திருக்கு என்றால், பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் பணத்தை வாங்கியிருக்கோம், ஆனால் என்கிட்ட ஒரு 10 பேருக்கு மேலே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பணம் வாங்கியிருக்கோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம், பணம் எங்கள் பணம் தானே, நாங்கள் வாங்கியிருக்கோம், ஓட்டு நாங்கள் விஜய்க்கு போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க? இப்படி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கிறது. காரணம் அப்போ இந்த ஃபேக்டர் சரியா இருந்தனா ஒரே ஒரு எக்ஸிட் போல் ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க மட்டும் தானே விஜய்க்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற யாரும் அப்படி கொடுக்கல. அவங்க மட்டும், மற்றதெல்லாம் 15, 16, 8, 6, மேக்ஸிமம் 26. ஆமாம், மேக்ஸிமம் 20. வேற யாரும் கொடுக்கல. அதனால தான் எனக்கு இது மேலே பெரிய சந்தேகம். எப்படின்னா, எல்லாமே ஒன்றா இருக்குது, கருத்து கணிப்பு மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது. அது எப்படி? ஹவ் இஸ் பாசிபிள்? சரி சார், நீங்கள் இப்போ விஜய் ஃபேக்டர் ஏதோ எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படிங்கும்போது ஆட்சி யாருக்கான ஆட்சியாக மாறும்? நீங்கள் திமுக அரசு மத்திய அரசோடு ஒன்றி போகலை, தொடர்ந்து அவங்களோட முரண் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் வாக்குகள் வந்துடுச்சு இல்லை. இப்போ கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் ஒரு என்ன எடுக்கிறீங்க, யாருடைய ஆட்சி வரும் சார்? மக்கள்கிட்ட பழைய காலம் மாதிரி இல்லை. மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட, குறிப்பாக இந்த ஃபோனு, டிஜிட்டல் ஃபோன்லாம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இந்த ட்விட்டரு, இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள்ட்ட எல்லாருமே அவேராக இருக்காங்க. சினிமாவில் நான் விஜய்க்கு நான் ஆதரவாளரும் இல்லை, விஜய்க்கு சப்போர்ட்டரும் கிடையாது. நான் ஊழலுக்கு எதிரான ஒரு கேரக்டர். ஃப்ரம் த பிகினிங் நான் நிறைய அதுக்காக வேலை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஊழலை எதிர்த்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அமைப்பு வந்து அதில் நான் தான் கொள்கை பொறுப்பு செயலாளராக வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஊழல் மட்டும்தான் நாட்டுக்கு பொது எதிரி. ஊழலை எல்லாரும் எதிர்க்கணும். ஊழலால் தான் நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி இன்னும் குன்றி போயிருக்கிறதுக்கு காரணமே ஊழல் தான் அப்படிங்கிறது மக்கள் எல்லா தரப்புலையும் புலம்புறாங்க. வேறு வழி இல்லை. இப்போ நானே ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா நான் எப்படி போட முடியும்? நீங்களும் போட முடியாது, இவரும் சாரும் போட முடியாது. நான் என்னுடைய ஓட்டை ஒரு நல்லவருக்கு, ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவருக்கு நான் ஓட்டு போடணும்னு நாங்கள் நினச்சா வேறு வழியே இல்லை. போட்டுட்டாங்க சார், ஓட்டை போட்டுட்டாங்க. இப்போ நம்ம எப்படி மாற்றுறது? இப்போ யார்? நான் எதுக்கு வேதனையை சொல்கிறேன்? என்ன போல தான் கோடிக்கணக்கான பேர் வேதனைப்படுவாங்க, வேறு வழி இல்லாமல் தான் போடுவாங்க. ஆகையினால ஊழலுக்கு எதிராக, ஊழலில் நிறைந்து போயிருக்கிறது இந்த அரசு. இந்த 2 அரசையும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஊழலை தடுப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கோன்னு உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கவே இல்லை. முடிஞ்சு போச்சு. இப்போ முடிந்து விட்டது. அதனால் இது முடிஞ்சதுன்னா அதுக்கு ரிசல்ட் இனிமே தான் வரப்போகுது, 4ஆம் தேதி வரப்போகுது. ரிசல்ட் மக்கள் அதை நோக்கிட்டு இருக்காங்க. விஜய் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டில் நான் மண்ணெளி போட்டேனா, உங்கள் சாப்பாட்டில் மண்ணெளி போட்டேனா, நான் உங்களை என்ன பண்ணேன், நீங்கள் 2 பேரும் ஆட்சியை நீ இல்லைன்னா நான் இருக்கேன், இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நேரடியாக பேசுகிறாரு. சாதாரண மக்கள் ஃபீலிங் என்ன இருக்கோ அதை அப்படி பேசியிருக்காரு. அதனால் சினிமா நடிகராகவும் பிரபலமாகவும் இருக்கிறதுனால அவருக்கு இவ்வளவு ஆதரவு கிராமங்களில். அவருக்கு எல்லா கிராமத்துலேயும் இப்போ 20% ஓட்டுக்கு மேலே கண்டிப்பாக வாங்குவார். 35%க்கு மேலே வாங்கினால் மட்டும்தான், 65,000 70,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினால் மட்டும்தான் வெற்றியை பற்றி யோசிக்க முடியும் ஒரு தொகுதியில். அதனால் இவருக்கு ஒரு 20%, 22% ஓட்டு வந்தால் அது கூட எந்த தொகுதியிலும் ஜெயிச்சிருவார்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகப்படியான இளைஞர்கள். இப்போ விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? விஜய் ஓட்டு நிறைய புரியுதுல்ல சார்? இல்லை, நம்பர்ஸ் தானே சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி யார் அமைக்க போகிறாங்க? அப்போ அந்த நம்பர் ஆட்சி அமைப்பதில் இன்னும் என்னால் கணிக்க முடியல. ஏன் கணிக்க முடியலன்னா, நான் டக்குன்னு சொல்லலாம், நாங்கள் என்டிஏ தான் அமைக்கும்னு நான் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறதுக்கு நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட எல்லாம் 2 ஒன்று போல் வரும். 118 வேணும். 118 சீட் இருந்தால் தான் எந்த கூட்டணியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ 118 வருங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. 10 சீட்டு 5 சீட்டு முன்ன பின்ன வந்ததுன்னா அதை எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி யார் கூட சேர போகிறாங்க, இதெல்லாம் வைத்து தான் அடுத்தால கவர்மெண்ட் அமைக்க முடியுங்கிற நிலையில் தான் நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, நான் 1 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம்,
நிலவரம் அப்படி தான் இருக்கிறது. ஆட்சிக்கு மேலே அதிகப்படியான எதிர்ப்பு, ஆட்சியின் மீது அதிகப்படியான எல்லா விஷயத்திலையும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு குறைவு. அப்போ இந்த எக்ஸிட் போல நீங்க முழுமையா வராதுன்னு நான் நினைக்கிறீங்க. எக்ஸிட் போல வந்து அவங்க எப்படி கணிச்சாங்க, சரி, எப்படி இந்த எக்ஸிட் போல் எத்தனை பெர்சன்டேஜ் சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே 4ஆம் தேதி? அதையா சொல்லுங்க. ஏன்னா நிறைய எக்ஸிட் போல் நீங்க பார்த்துட்டீங்கல்ல. அதாவது நான் சொன்ன 2 பேருக்குமே அதிமுக 100ன்னா திமுக 105 அப்படி தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி தான் இருக்கும். அதுக்கு கூட இவங்க சப்போர்ட் பண்ணா தான். டிவிக்கே எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிகேல அவர் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் மட்டும்தான் அவர் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீட்டு அவர் ஜெயிப்பாரு, பாக்கியெல்லாம் அவர் ஜெயிப்பாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓட்டு நிறைய ஸ்பிரிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகும். ஆமாம், ஓட்டு நிறைய ஸ்பிரிட் ஆகும். ஜெயிப்பாருன்னு நான் சொல்றதுக்கு தயாராக. சரி. இவர்கள் எந்த கணிப்பில் இப்படி வாக்களித்தார்கள் என்று நான் அதற்கு இன்னும் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுடைய கருத்து என்னென்று எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை 61% 62% தாவேக்காவுக்கு போட்டிருப்பது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் இயற்கைக்கும் மாறானதாக நான் பார்க்கிறேன். அவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு அதில் ஒன்றும் அவருடைய பிரச்சாரமும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ரெண்டாவது மக்களும் அவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு 200 பேர் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அந்த கலகலப்பாக இருக்கும். அந்த 200 பேர் குரலும் தான் அங்கே கேட்கும். இது இயற்கையானது. அதுக்காக 1000 பேரும் இளைஞர்கள் அவங்க எடுத்த முடிவு தான் எல்லோரும் எடுப்பாங்கன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம இப்போ இங்கே விவாதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு லீடராக அவர் ஆகலை. அந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகலை. எம்ஜிஆர் மாதிரி 20 வருஷம் அரசியலில் இருந்துட்டு அப்படியே வந்து அவர் எல்லா சினிமாவில் நடிப்பில் நிஜ வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே அதாகவே வாழ்ந்த ஒரு பாத்திரமாக இருந்ததுனால அவருக்கு அந்த மாற்றம் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. ஆனால் விஜய்க்கு அவ்வளோ பெரிய இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய பின்னால் இருக்கிற வேகம் என்னன்னு சொன்னால், இது முதல்ல கூட அவர் இவ்வளோ வேகத்தில் செயல்பட நான் தான் இதை முதல்ல எடுத்து விட்டது. ஊழலுக்கு எதிராக நான் ஊழலுக்கு எதிரான ஒரு கோரிக்கையை நான் தான் எல்லா தொலைக்காட்சிகளையும் நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், எல்லா தொலைக்காட்சிகளும் அதை சொல்கிறாங்க. நான் பேசுகிறதுக்கு பிறகு தான் இவர் அதுக்கு இவ்வளோ சிவியராக அதை எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் அதுக்கு முன்னே அவர் வேகம் எடுக்கலை. ஊழல் அவ்வளோ பெரிய கொடிய வியாதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. எய்ட்ஸை விட, ஹார்ட் அட்டாக்கை விட, பிரெயின் ஃபீவரை விட மோசமான வியாதியாக சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. மேலை நாட்டுகளில் இந்த மாதிரி கேவலமான செயல் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லோரும் இப்போ வந்து பழைய மாதிரியில் ஒரு ஊரில் 10-50 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டிலலாம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, நம்ம நாட்டில் ஏன் இப்படி இருக்குது தான் பேசுகிறாங்க. நமக்கு அது பெருமையாக தெரியுது. நம்ம தன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறதுனால நாம் அதை குறைச்சி பேசக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை பேசித்தான் ஆகணும். தேர்தல் நேரம் என்பது 5 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அவர்கள் என்ன செய்தார்கள், ஏது செய்தார்கள் மக்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டிய காலம் அது. அதை மட்டும் தான் பேசணும். நீ டெல்லிக்கு போனால் அங்கே இங்கே இருந்த ஏர்போர்ட்டுக்கு போனால் வந்தேன்னு ஒருத்தர் பேசுகிறது, இன்னொருத்தர் நீ அவர் வீட்டு பெட்டி தூக்கிட்டு அலையிறான்னு சொல்கிறது, இதைத்தான் பேசியிருக்காங்க 2 தலைவர்கள். திமுக தலைவராக இருந்தாலும் சரி, அதிமுக தலைவர், இதைத்தான் பேசியிருக்காங்க. வேறு ஒன்றும் பேசலை. மக்களுக்கு தேவையானது பேசலை. 67க்கு முன்னெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் எப்படி பேச்சிருக்கும்? ஊழல், அங்கே கமாய் வெட்டினான்னு இப்போ 50,000 ரூபாய் எடுத்திருக்க, அந்த 50,000த்துக்கு அங்கே ஒரு மண்ணுட்டி மண் கூட வெட்டலை. தேவர் பேசியிருக்கிறார், ஜீவா பேசியிருக்கார். அந்த கால தலைவர்கள் பூரா ஊழல் மட்டும்தான் இருக்கும். வேறு நீங்கள் நான் என்கிட்ட நிறைய கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். நான் ஒரு நாள் எடுத்து வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இது மட்டும்தான் மையப்புள்ளியாக இருக்கும். காரணம் அதுதான் மக்களுக்கு தேவை. மக்களுக்கு பொது எதிரி என்ன? ஊழல் செய்கிறதுனால மக்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுதான். இதை இப்போ பேசவே சௌரியமாக விட்டுட்டாங்க. அதை விஜய் எடுத்துக்கிட்டார். பின்னால் இடையில எடுத்துக்கிட்டார். ஊழலுக்கு எதிராக இருப்பேன், நான் வந்து நானும் செய்ய மாட்டேன், என் கூட சேர்ந்தவங்களையும் செய்ய விட மாட்டேன், எல்லார் வீட்லையும் நான் இருக்கிறதாக இருக்கேன், எல்லார் வீட்லையும் ஒவ்வொரு விஜய் இருக்கார், ஆகவே நான் தடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால மக்கள் அலமோதிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்ததுன்னா அதை கூட நம்ம போகிறதுக்கு அவங்க தயாராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏழை பணக்காரங்க, நாட்டு மேலே நம்ம பற்று இருக்கிறவங்க, விவசாயிகள், இளைஞர்கள் எல்லோரும் இருக்காங்க. இப்போ இளைஞர்கள் எல்லாரும் தூண்டுதல் தாய்தா போட்டு தூண்டுறாங்க, விஜய்க்கு வருது. அவ்வளோ அந்த ஓட்டு கூட இந்த 20% 22% மேலே தாண்டாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்கும் அப்படி என்று சொன்னால் இழுபறியில் இருக்கும். அங்கு தான் வரும் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு அதை மாற்றுறதுக்கான இந்த நேற்று வந்த கருத்து கூட அதை ஒட்டி தான் வந்திருக்கிறது.